இந்த என்ட்ரி மாடல் தெரியாத நீங்க ஓடிசில ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால லாஸ ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த என்ட்ரி மாடல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது நெறைய ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ஸோ இந்த என்ட்ரி மாடலுக்குள்ள நம்ம போகலாம். வெல்கம் பேக் டு த பிடி தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு என்ட்ரி மாடல் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியுது பார்த்தீங்க அப்படிங்களா? கிரீன் டபுள் ரெட் அகைன் கிரீன் டபுள் ரெட். ஸோ இந்த பேட்டர்ன் தான் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இந்த என்ட்ரி மாடல் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட வந்து டிராவல் ஆகுறதுனால நான் வந்து சஜெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். பட் இதோட வின்னிங் ரேஷியோ வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத நம்ம ஓவராலா நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்ட்ரி மாடல். இத ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ, இல்ல வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அகைன் நம்ம வந்து என்ட்ரிக்குள்ள போகலாம். ஓகேவா? ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ட்ரெண்ட் கூட தான் நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க. ஓகேவா? ட்ரெண்டே நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ யூஸ் அ ட்ரெண்ட் லைன் ஒன்லி. ஓகேவா? ட்ரெண்ட் லைன் நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா, பாடி அண்ட் பாடி. பாடி டூ பாடி நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் விக் டூ விக். அப்படி நீங்க ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு ட்ரெண்ட் லைனா உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஏன் இது ட்ரெண்ட்ல தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் கூட போகும்போது தான் நமக்கு சேஃபான ஒரு ட்ரேட்ஸ வந்து எடுக்க முடியும். அப்படின்றதுனால இந்த பேட்டர்ன வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட வின்னிங் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ட்ரெண்ட நான் பார்க்குறேன். ஏயுடி கேட் அப்படின்ற சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து மைனரா வந்து டவுன் ட்ரெண்ட் போய் அகைன் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டா போய்க்கிட்டு இருக்கு. அதனால நான் இந்த இடத்துல நான் ட்ரேட் அவாய்ட் பண்றேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. எந்த ஒரு பேட்டர்னும் எனக்கு கன்ஃபர்மேஷன் தரல. அதனால நான் அவாய்ட் பண்றேன். நெக்ஸ்ட் சார்ட் மூவ் பண்றேன். யூஎஸ்டி, டிஇசட்டி அப்படின்ட்டு இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹையரே போய்க்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் லோயர் லோ ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால எனக்கு ஒரு விசிபிளான ஒரு பேட்டர்ன் தெரியவில்லை. அதனால நான் நெக்ஸ்ட் சார்ட் நான் வைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி டிராப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் டிராப் பண்ணணும். இப்போ ட்ரெண்ட் கூட மட்டும் தான் டிராவல் ஆகணும். சரிங்களா? அப்படி பிரேக் வச்சுச்சு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ரூல் நம்பர் 1 ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அகெயின் கேப் அப் இருக்கக்கூடாது. சரிங்களா? ரூல் நம்பர் 2 கேப் அப் இருக்கக்கூடாது. அந்த கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலா இருக்கக்கூடாது. நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடிய அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் என்னது? ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலா இருக்கக்கூடாது. சரிங்களா? டவுன் ட்ரெண்ட் வருது. பை ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ரூல் நம்பர் 4 இந்த மாரி 4 ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஷூரா 80% வின் பண்ற அளவுக்கு இந்த பேட்டர்ன் ஹெல்ப் பண்ணியிருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த இடத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 2 ரிவர்சல். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருக்கணும். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ரூல் நம்பர் 1 ட்ரெண்ட் வேலிட். செகண்ட் 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கணும். 1 அண்ட் 2 3 இப்போ இத நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா கேட்டீங்கன்னா, எஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். 1 மினிட்டுக்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்னா. அதை தவிர்த்து நீங்க அதர் கன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது. சரியா? ட்ரெண்ட் டவுனு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டில கன்ஃபர்மேஷன் கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் டபுள் ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. கிரீன் டபுள் ரெட், கிரீன் டபுள் ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்றது தான் நம்மளுடைய ரூல். ரூல் நம்பர் 3 பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் கேண்டில் நீங்க ட்ரேட் எடுக்கணும். இந்த கேண்டில் நீங்க ட்ரேட் கேண்டிலா இருக்கணும். ஸோ இதுதான் இந்த பேட்டர்னோட தியரி. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்தீங்கனாலே தெரியுது. ரொம்ப பேடா இருக்கு மார்க்கெட். ரொம்ப ரிஜெக்ஷன் ஹையா இருக்கு. நெக்ஸ்ட் சார்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. சூப்பரான சார்ட். இந்த சார்ட்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ரைட்டு. கிரீன் டபுள் ரெட். கிரீன் டபுள் ரெட். கேப் அப், கேப் டவுன்ஸ் ஆயிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் நமக்கு வந்து வின்னிங் ட்ரேட். கேப் அப், கேப் டவுன் ஆனுச்சு அப்படின்னா, நீங்க ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கேண்டில் சேம் டைரக்ஷன் போனாலும் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இதான் ரூல். இந்த ரூல தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓ! என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு.
ஓகே. நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு என்ட்ரி மாடலும் நமக்கு கிடைக்கல. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல கண்டிப்பா நான் பப்ளிஷ் பண்ணுவேன். அந்த என்ட்ரி மாடல்ஸ் நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு நம்மளோட டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு நெறைய என்ட்ரி மாடல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். சரியா? ஜஸ்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சு, ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னாலே உங்களால வந்து ட்ரேட்ஸ வந்து எடுத்துக்க முடியும். சரியா? அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாடி டூ பாடி லைன்ல இருந்து நீங்க டிரா பண்ணணும். லோ ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். லோயர் டைம் ஃப்ரேம்ன்றது வந்து 30 மினிட்ஸ். அதுக்குள்ளேயே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து இந்த ட்ரேட வந்து எடுக்கலாம். நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து புல் பேக் ஆனுச்சு அப்படின்னா, அகைன் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம். ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் தான். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட்டு டபுள் கிரீன், ரெட், டபுள் கிரீன் ஃபார்மேஷன். இந்த இடத்துல ரெட் வந்துச்சு ஒரு கிரீன் வந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் நான் வந்து பை எடுப்பேன். ஓகேவா? இந்த கேண்டில் கிரீன் கேண்டில்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் நான் பைக்கு நான் வந்து ட்ரேட் என்ட்ரி பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுவோம். இந்த என்ட்ரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இங்க பாருங்க. கிரீன், டபுள், ஓகே. ரெட், டபுள் கிரீன் வந்திருக்கு. இந்த இடத்த நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறேன். சரியா? ஏன்னா, கிரீன், டபுள் ரெட், சாரி ரெட், டபுள் கிரீன், ரெட், டபுள் கிரீன். அகெயின் ரெட். இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் வந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் பை ஆர்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? அதனால தான் நமக்கு இந்த என்ட்ரி நமக்கு வரல. ட்ரெண்டையும் பார்க்கணும். ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. என்ட்ரி மிஸ்ஸு. ஸோ இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன், 2வது கன்ஃபர்மேஷன், 3வது ட்ரேட். சூப்பரான ட்ரேட். பட் இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு இல்ல இந்த இடத்துல. அதனால நம்ம ட்ரேட் எடுக்க முடியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். என்டையர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அதனால நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, இப்ப தான் இந்த வீடியோ பார்த்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க டெமோல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரியல்ல பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்ண வேண்டாம். பிகாஸ் கன்சாலிடேஷன் ஏரியா எந்த இடத்துல எந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தெரியாது. பட் இருந்தாலும் எஸ்என்ஆர் லெவல்ல வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. பிளஸ் இன்னைக்கு நான் எஸ்என்ஆர் பத்தி நான் பேச மாட்டேன். ஸோ நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ்என்ஆர் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கிறது? பேசிக் லெவல்லேருந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன். பேட்டர்ன் நல்லா ஒர்க் ஆயிட்டு வரும். இங்க பாருங்க. ரெட் டபுள் ஸோ கிரீன் டபுள் ரெட், கிரீன் டபுள் ரெட், கிரீன் டபுள் ரெட். ஓகேவா? 3 டைம்ஸ் பிரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஃபால் ஆயிட்டு வருது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேட்டர்ன் சேஞ்ச். அப்ப பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கான ஒரு என்ட்ரியும் வரவில்லை. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 2 ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல கிரீன் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் பை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போலவே பையர்ஸ் வந்திருக்கா. ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். வெயிட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நமக்கு என்ட்ரி மாடல் வரவில்லை. ஜஸ்ட் நீங்க என்ட்ரி மாடல்ஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் என்ட்ரி மாடல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல எஸ்என்ஆரையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, எஸ்என்ஆர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிய நீங்க மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்றேன் இந்த இடத்துல. எனக்கு இந்த இடத்துல பிரைஸ் கீழயே வரல. அதனால நான் இந்த பேட்டர்ன் அவாய்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் 1, 2, 3 டைம்ஸ் ஒர்க் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த பேட்டர்ன் வந்து அவாய்ட் பண்றேன். ஓகே. இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரை பண்ண பார்த்தோம். பட் இந்த டவுன் ட்ரெண்ட் இருந்ததால இந்த இடத்துல பையரே வரவே இல்ல. ஓகேவா? வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டில் பை ஆர்டர் எடுக்கலாம். இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கா போயிறக்கூடாது. போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அவாய்ட் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 2 கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. அதனால 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு எனக்கு இந்த சப்போர்ட் ஏரியாவ தான் நான் எடுப்பேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்து பெருசா முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் இந்த ட்ரேட நான் அவாய்ட் பண்ணேன்.
ஏன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? கிரைட்டீரியாவுல பார்த்தீங்க அப்படின்னா, பிக் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா எடுக்கக்கூடாது. பிக் கேண்டில் வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. கேப் அப் கேப் டவுன் வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. சரியா? வெயிட் பண்ணலாம். இந்த கேண்டில் முடியறதுக்கு இன்னும் 10 செகண்ட்ஸ் மட்டுமே இருக்கிறது. 5, 4, 3, 2, 1 மார்ஜின் கேப் அப் எடுத்துருச்சு. ஸோ மார்ஜினல் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டே வந்து ரிஜெக்ஷன் எவ்ரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் சைட் ரிஜெக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால மார்ஜினல் வந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா அவாய்ட். நோ இஷ்யூஸ். பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி வந்தாலும் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரிஸ் எடுக்கணும். பிகாஸ் மார்க்கெட் இஸ் ஹை ரிஸ்க். ஓகே. ரைட்டு. கீழ வந்துச்சுன்னா எடுக்கலாம். இன்னும் ஓகே கைஸ். என்ட்ரிய வந்து நான் எங்க எடுத்துருக்கேன் அப்படின்னா, சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல எடுத்திருக்கேன். கேப் அப் அப்படின்றதுனால நான் மார்ஜினல். ஏன்னா பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. அதனால நான் எடுத்தேன். ஸோ மத்தபடி எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி போயிட்டு இருக்கு. ஹையர், ஹையர் மேல போயிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த ஒரு ரீசன். அதர்வைஸ் நோ ரீசன். ஓகே. சூப்பர். முடிச்சு விட்டாங்க போங்க. ஓகே. இது எதனால வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப், கேப் டவுன்ஸ். நோ இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட்ல நான் வந்து இந்த லாஸ ரெக்கவரி பண்ணிடுவேன். சரியா? அதனால நம்ம வந்து ஒண்ணும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. பெரிய விஷயமே இல்ல. ஓகே. நான் டபுள் ட்ரேட் எடுக்கிறேன் இந்த இடத்துல. பிகாஸ் மார்க்கெட் ஹையர் ஹைல போயிட்டுருக்கு. பட் நெக்ஸ்ட் யூசுவல் பாயிண்ட்டு அத பத்தி நான் பேச மாட்டேன். ஜஸ்ட் வந்து பேட்டர்ன்ஸ் மட்டும் தான். கிரீன், டபுள் ரெட் சாரி ரெட், டபுள் கிரீன், ரெட், டபுள் கிரீன், அகைன் ரெட், டபுள் கிரீன். ஸோ நான் ஏன் இந்த கிரைட்டீரியாவ மீறி நான் இந்த இடத்துல பை எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கு. சரியா? இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட்ஸ நான் பார்க்குறேன். அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து வேலிட் பண்ணி நான் இத ஒரு பை எடுத்திருக்கேன். அதர்வைஸ் மினிமம் குட்டி, குட்டி கேண்டில்ஸா ஃபார்ம் ஆயி மீடியம் சைஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரு ஸ்ட்ராங் சடனா ஒரு பை கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எடுக்கவே கூடாது. இது வந்து டோட்டலி ராங். எஸ் ஃபுல் மார்க்கெட் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேக் டு பேக் கிளாஸ் மாரி நான் போடுறேன். ஓகே. நான் ரெக்கவரி பண்ணியாச்சு. நம்மளோட அமௌண்ட்ட. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. இந்த ஒரு என்ட்ரி நம்ம எடுத்து பார்க்கலாம். மார்க்கெட் இஸ் நாட் குட். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன், தேர்ட் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன். இந்த கேண்டில்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலா நான் இத எடுத்துக்கிறேன். ஏன்னா, ரெட் டபுள் கிரீன் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப் ட்ரெண்ட்ல. டவுன் ட்ரெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிரீன் டபுள் ரெட் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்என்ஆர பத்தி நான் இன்னைக்கு பேசல. வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் போயிட்டுருக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக பிரைஸ் வந்து என்ன வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணலாம். என்டையர் மார்க்கெட் டவுனு. மைனரா அப்ல போயிரு. கன்சாலிடேஷன் ஃபாலோ ஆயிட்டுருக்கு. ஸோ அவாய்ட் த மார்க்கெட். நல்ல ஒரு என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், செகண்ட், தேர்ட் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். கிரீன் டபுள் ரெட். ஓகே. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய இடம் வந்து விட்டது. ஸோ ரேஞ்சிங்கில தான் போய்க்கிட்டுருக்கு. பட் மைனரா டவுன்ல வந்துட்டுருக்கு. நோ என்ட்ரி. இந்த என்ட்ரி நமக்கு மிஸ் ஆகிவிட்டது. ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா நான் ட்ரேட் எடுக்கிறேன். அதர்வைஸ் அவாய்ட் த ட்ரேட். பிகாஸ் மார்க்கெட் இஸ் எ ஹை ரிஸ்க். ஸோ ரேஞ்சிங் மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்காதீங்க தயவு செய்து. அவாய்ட் த மார்க்கெட். ஹையர் ஹை ஸ்ட்ரக்சர் ஒன்லி. ஓகே. ஸோ இதோட கன்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப்ல நான் வந்து போடுறேன் இந்த கன்டினியூஷன் வீடியோ. ஸோ மறக்காம டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டான ஒரு என்ட்ரி மாடல்ஸ் கண்டிப்பா நான் பப்ளிஷ் பண்ணுவேன் டெய்லி. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மக்களே.